தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஹ்ரானுடைய, அதாவது ஈரானுடைய தலைநகரமான டெஹ்ரானுடைய மேயர் வந்து ஒரு பரபரப்பான ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு. மேயர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, யார் வந்து ட்ரம்ப் கொள்றீங்களோ அவங்களுக்கு $10 பில்லியன் வந்து நாங்க கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யார் கொள்ளுவாங்கன்னா யாரும் அந்த அளவுக்கு துணிய மாட்டாங்க. ஆனா அப்படி துணிஞ்சு யாராவது பண்ணாலும் கூட அவங்களை எப்படி இவங்க தேடி பிடிச்சு கொடுப்பாங்கன்னு தெரியல. ஆனா இவங்க இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு, முஸ்லீம் நாடுகள் எங்கேயுமே நிம்மதி இல்லை, முஸ்லீம்களுக்கு நமக்கு பாதுகாப்பு இல்லை. காரணம் என்னன்னா இந்த யூதர்களும் இந்த ட்ரம்ப்பும் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிறது நமக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாம வேற என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது, இன்னைக்கு வந்து குவைத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமா வந்து இந்த தடவை இன்னைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிறது சிவிலியன்ஸ் உடைய கட்டிடத்தெல்லாம் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈரானு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனிஸ் உடைய முக்கியமான இதெல்லாம் வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப வந்து எங்களுடைய பிசினஸ் சார்ந்து அடிக்கிறாங்க, கவர்மெண்ட் அடிக்கிறாங்க, அமெரிக்காவுடைய தளத்துக்கு அடிக்கிறாங்க, சிவிலியன்ஸ் உடைய கட்டிடம் பொதுமக்களுடைய கட்டிடத்துக்கும் அடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஈரான் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி தாக்குதல்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா அமெரிக்காவும் வந்து ஈரானுக்குள்ள கண்ணாப்பின்னா தாக்குதல் செய்யறதுனாலதான். அது வந்து ஈரானுடைய தாக்குதல்ல அமெரிக்க வீரர்கள் 11 பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலை கூட இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. எங்க இறந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்களுடைய தளங்கள்ல வந்து தாக்கப்பட்டதுல வந்து 11 பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா கடுமையான தாக்குதல் போயிருக்கும். அதனாலதான் அவங்களும் பதிலுக்கு திருப்பி இந்த பக்கம் அடிக்க, இவங்க வந்து திருப்பி வந்து சிவிலியன்ஸ் அடிக்க. இப்ப பார்க்க போனா வந்து பிரச்சனை வந்து சின்ன லெவலா இருந்துட்டு வெறும் வந்து அமெரிக்கா மட்டும் டார்கெட்டா இருந்த இடத்துல இப்ப வந்து பார்த்தா எல்லா இடமுமே சிவிலியன்ஸ் வரை தாக்குதல் போகுது. அப்படிங்கும்போது ரொம்பவே வந்து அங்க இருக்கக்கூடிய மத்திய கிழக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கும் இங்க ஈரானுக்கு நடுவுலயே வந்து என்ன அது ஒரு கருத்து வேறுபாடு வருது. எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறதும், ஏன் எங்க மக்களை அடிக்கிறீங்கன்னு கேட்கறதுமாகவே இருந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் இல்லாம அந்த அல்டனாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய செக் போஸ்ட் இருக்கு பாருங்க சிரியா பார்டர்ல, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குது, தாக்கப்பட்டிருக்கு. அப்ப அமெரிக்கா குறி வச்சு என்ன பண்றான், எந்தெந்த இடத்துல எல்லாம் இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்களோ, எங்கெல்லாம் ஆள் இருக்கோ, எங்கெல்லாம் குரூப் இருக்கோ அங்கெல்லாம் அடிக்கிறான். ஈராக்கு, சிரியா அப்படி குறி வச்சு அடிக்கிறதுனால நீ எங்களோட ஆளை தேடி தான் அடிக்கிற, அப்ப நான் உங்களுடைய ஆளை என்ன பண்ணுவேன், மத்திய கிழக்குல தேடி அடிப்பேன்னு சொல்லிதான் இவங்க என்ன பண்றாங்க, தேடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, குவைத், பஹ்ரைன்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈரானுடைய பவர் பிளான்ட்டை வேற இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா அடிச்சிட்டாங்க. பவர் பிளான்ட்ங்கிறது கரண்ட் வந்து உற்பத்தி செஞ்சு கொடுக்கக்கூடியது. இப்ப என்ன ஆகும், கரண்ட் இல்லாட்டினா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து வெப்ப அலையெல்லாம் போயிட்டு இருக்கு. ஈரான்ல ஏற்கனவே வந்து ரொம்ப அந்த ஹீட் எல்லாம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அதெல்லாம் அடிச்சதுக்கு பிறகு ஈரான் என்ன அறிவிச்சிட்டாங்கன்னா, யாரும் ஏசி யூஸ் பண்ணாதீங்க, கரண்ட் கம்மியா யூஸ் பண்ணுங்கன்ட்டாங்க. அப்ப கரண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல இப்ப தட்டுப்பாடு ஆகுது. அப்ப இவங்க கரண்ட் அடிக்கிறாங்கும் போது நாம ஏன் வந்து கரண்ட் அடிக்க கூடாது, நாம ஏன் வந்து பொதுமக்களுக்கு ஹிம்சை கொடுக்க கூடாதுங்கிற மாதிரி ஈரானும் பதிலுக்கு என்ன பண்றாங்க, இப்படி தாக்குதல் பண்ணாங்க. அப்படி தாக்குதல் பண்ணாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அழுத்தம் கொடுப்பாங்க. இடத்த கொடுத்துட்டு அமெரிக்காவுக்கு என்ன வேணா செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கறதுனாலதான் இவங்க திருப்பி வந்து என்ன பண்றாங்க, நீங்க தான் இடத்த கொடுக்குறீங்க, உங்க இடத்துல இருந்துதான் எங்களை வாட்ச் பண்றாங்க, தகவல் எடுக்கிறாங்க, அட்டாக் பண்றாங்க, அதனாலதான் நாங்க உங்களுக்கு என்ன பண்றோம் அதவே திருப்பி கொடுப்போம்னு சொல்லிட்டு அமெரிக்கா செஞ்சதவே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈரான் வந்து அண்டை நாடுகளுக்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. நேத்து மட்டுமே பாத்தீங்கன்னா ஜவஹர் போர்ட்ல தாக்குதல் நடந்திருக்கு, பந்தர் அப்பாஸ்ல தாக்குதல் நடந்திருக்கு, ரயில்வே பந்தர் அப்பாஸ்ல இருக்கக்கூடிய ரயில்வே பிரிட்ஜஸ் இது எல்லாத்தையுமே தாக்குதல் நடத்திருக்காங்க. இப்ப வந்து ஒரு கட்டத்தை மீறி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவா வந்து தளங்களுக்கு மட்டும் அடிச்சுட்டு இருந்தவங்க இப்ப எல்லா பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐஆர்ஜிசிலயும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குது. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய வீரர்களும் உயிரிழந்திருக்காங்க. ரெண்டு பக்கமுமே வந்து ராணுவ வீரர்களே உயிரிழக்கிறாங்க. அப்படிங்கும்போது சிவிலியன்ஸும் நிறைய பேர் என்ன ஆயிட்டு இருக்காங்க, அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்க. முக்கியமா தீவுகள் எதுவுமே இப்ப சேஃப் இல்லைங்கிற நிலைமை வந்திருக்கு. ஏன்னா தீவுகளை தான் வந்து அடிக்கிறாங்க, கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. கப்பல்கள் எங்கேயாவது போகுதான்னு பாத்தீங்கன்னா நேத்து மட்டும் 2 கப்பல் அடிச்சனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப நேத்து ஃபுல்லா வந்து கப்பலே போல. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கப்பல் தான் சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு. ரொம்ப கம்மி தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா முந்தா நேத்து, அதுக்கு முந்தின நாள்லாம் 10, 8, 13, 16 அப்படி போச்சு. நேத்து பாத்தீங்கன்னா 5ல 2 அடிச்சுட்டாங்க, 3 மட்டும் தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் யாரும் போறக்கே ரெடியா இல்ல. இன்னைக்கு அது கூட போயிருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அப்ப கப்பல் வந்து ஆர்மோஸ்ல வந்து என்ன பண்றது இல்ல, போகிறது இல்ல. அதுக்கு இவங்க வந்து போறது இல்லைன்றதுமே ஈரானுடைய கப்பலையும் வந்து விடக்கூடாதுன்னு அமெரிக்காவும் குறி வச்சு எண்ணெய் கப்பலை எல்லாம் தாக்குறான். அப்ப மொத்தத்துல ஈரானுடைய கப்பலும் போறதில்ல, மத்த நாடு கப்பலும் போறதில்ல. நிலைமை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்கலேட் ஆகிட்டே இருக்குது. சமாதானம் பேச்சுவார்த்தைங்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லைங்கிறது இது மூலமா நல்லா தெரியுது. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில